ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட விடுதலை பார்ட் 2 இசை வெளியீட்டில் வந்து ரொம்பவே கோபம் அடைஞ்சிருக்காரு இயக்குனர் வெற்றிமாறன். அந்த ஒரு வீடியோ வந்து இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் நம்மளோட விஜய் சேதுபதி மற்றும் சூரி இணைஞ்சு நடித்து பிரம்மாண்டமான ஒரு திரைப்படமாக வெளியே வந்தது தான் விடுதலை. ஸோ இந்த திரைப்படத்துக்கு வந்து நம்மளோட இசைஞானி இளையராஜா தான் வந்து இசையமைச்சிருந்தார். ஸோ இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் மாபெரும் வந்து ஒரு வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படத்தில் மேலும் வந்து ஒரு கௌதம் மேனன், ராஜீவ் மேனன், பவானி, சேத்தன், இந்த மாதிரி ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சு. ஸோ கடந்த 2023ஆம் ஆண்டு இந்த திரைப்படம் வந்து வெளியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த திரைப்படத்துக்கு அமோகமான ஒரு வரவேற்பு கிடச்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னில் வந்து இந்த ரசிகர்கள் வந்து விடுதலை பார்ட் 2க்கு வந்து செம்ம ஆவலாக காத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட விடுதலை படத்தோட பார்ட் 2 ஷூட்டிங் வந்து நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து சில நாட்களுக்கு முன்னே வந்து இந்த திரைப்படத்தோட ஃபுல் ஷூட்டிங் வந்து அஃபிஷியலாக முடிஞ்சு டிசம்பர் 20ஆம் தேதி தான் வந்து இந்த திரைப்படம் வந்து அஃபிஷியலாக வந்து வெளியேறப்போகுது அப்படின்ட்டு. ஸோ நேற்று வந்து நம்மளோட விடுதலை படத்தோட ட்ரைலர் மற்றும் இசை வெளியீட்டில் வந்து பிரம்மாண்டமாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து நம்மளோட அந்த இசை வெளியீட்டில் பேசிகிட்டு இருந்த இயக்குனர் வெற்றிமாறன் வந்து ரொம்பவே கோவப்பட்டிருக்காரு. அதாவது அப்போ வந்து பேக் ஸ்டேஜில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க வந்து நம்மளோட வெற்றிமாறன் வந்து மைக்கில் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து அந்த படக்குழுவினர் எல்லாருக்கும் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து பேரை குறிப்பிடாமல் அவங்களோட போஸ்ட்டை மட்டும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேமராமேனுக்கு நன்றி, என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் நன்றி, அந்த மாதிரி வந்து இந்த மாரி தான் வந்து குறிப்பிட்டு நன்றி சொல்லிட்டு இருந்தார். அப்போ வந்து பேக் ஸ்டேஜில் இருக்கிற ஒருத்தர் வந்து, சார் கொஞ்சம் பேரை சொல்லி நன்றி சொல்லலாம்ல, ஒருத்தர் பேரை சொல்லி அப்படின்ட்டார். டக்குன்னு அவர் வந்து, ஏன்டா டீம் நான் தான் யார் பேரையும் சொல்லன்னு சொல்லிட்டேன்ல, ஸோ டீம்னா எல்லாருமே தானடா வருவாங்க அப்படின்ட்டு வந்து அவர் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு, ஸோ டக்குன்னு வந்து அடுத்ததான் வந்து நன்றி அப்படின்ட்டு போயிட்டார். செம்ம டென்ஷன் ஆகி போயிட்டார். அங்கே போய் வந்து இசைஞானிலாம் கேட்டார் என்னாச்சு அப்படின்ட்டு. இல்லை சார், அவங்க தேவையெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்ட்டு கோபத்தோடு வந்து போய் உக்காந்துட்டார். இந்த ஒரு விஷயம் வந்து இணையதளத்தில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம்.